கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் இந்த செய்திகளிலே தொடர்ச்சியாக தேவ வார்த்தையின் அடிப்படையிலே அந்நிய பாஷையை குறித்தும் பற்பல பாஷையை குறித்தும் தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே அந்நிய பாஷையை குறித்த தவறான புரிதல் இருப்பதற்கான முக்கிய காரணமே ஒவ்வொருவரும் தனது சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் இதற்கான காரணம். சிலருக்கு அந்நிய பாஷை பேசுகின்ற அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். உடனே அவர்கள் அந்நிய பாஷை என்ற ஒன்றே இன்று கிடையாது என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிடுவது தேவ வார்த்தைக்கு விரோதமான ஒரு நிலைப்பாடு. மேலும் அந்நிய பாஷை பேசுகின்ற அனுபவத்தை உடையவர்கள் கண்டிப்பாக எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும், இரட்சிப்பின் அடையாளமே அந்நிய பாஷை பேசுவதுதான் என்ற நிலைப்பாட்டிற்கு வருவதும் தேவ வார்த்தைக்கு விரோதமான காரியம். மேலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் என்று. ஆக இந்த வரங்களை விட வரங்களை தருகின்ற பரிசுத்த ஆவியை நமக்குள் பெறுவதுதான் மிக மிக முக்கியமான காரியம். எப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியாக ஒருவனுக்குள் வந்து வாசம் செய்வார் என்றால், எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 தேவ வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது: நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆக எப்பொழுது ஒருவன் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கின்றானோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலே வருகின்றார். அவன் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். எப்படி என்றால், இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும்போது. இங்கு இந்த கடைசி காலத்திலே இதுதான் பிரச்சனை. இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் இன்று 99% பிரசங்கிக்கப்படுவதே கிடையாது. இன்று பிரசங்கிக்கின்ற பிரசங்கங்கள் எல்லாம் போலியான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் போலியான சுவிசேஷம்? அந்த போலியான சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் நோய் தீரும், உங்கள் கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து பணக்காரனாக மாற்றுவார், உங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் உங்களுக்கு குழந்தை தருவார், உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் மாறும். இப்படி உலக ஆசைகளை, உலக ஆசீர்வாதங்களை முன்னிறுத்தி இன்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது சத்திய சுவிசேஷ வசனம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கவில்லை. நாம் வேத வார்த்தையை நன்றாக தியானித்தால் நமக்கு தெரியும், ஆதி அப்போஸ்தலர்கள் இன்று சுவிசேஷம் பிரசங்கிக்கின்ற மாதிரி சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் தேவ வார்த்தையை கலப்பாய் பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் சத்திய வசனத்தை சத்தியமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்று பிரசங்கிக்கப்படுவது இல்லை. இன்று பிரசங்கிக்கப்படுகிற இயேசு ஆசீர்வாதம் தருகின்ற இயேசு, உலக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற இயேசு. இதுதான் 99% இன்று பிரசங்கிக்கப்படுகிறது. ஆக இன்று விசுவாசியாக ஒருவன் வருகிற விசுவாசிக்குள், மனதுக்குள் அவன் எந்த விசுவாசத்திலே அவன் விசுவாசித்து வருகின்றான் என்றால், இந்த இயேசுவை விசுவாசித்தால் என்னுடைய எல்லா உலக பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஆத்தும பிரச்சனை, அந்த ஆத்தும நோய், ஆத்தும பாவ அந்த சுமையை அவன் உணர்வதும் கிடையாது. பாவ பாரத்தால் அவன் உணர்த்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே விசுவாசம் வைப்பவனும் கிடையாது. இன்னும் வட இந்தியாவிலே பார்த்தால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. நான் கேட்டிருக்கின்றேன், தனக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு கொடுப்பவர்களுக்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும், எத்தனை பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறோம் என்று ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும். அப்போ அந்த ரிப்போர்ட்
அனுப்புவதற்கு ஃபோட்டோ அதெல்லாம் கேட்பார்கள். எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற ஃபோட்டோஸ் கேட்பார்கள். அதற்காக அநேகர் செய்கின்ற காரியம் பணம் கொடுத்து ஞானஸ்நானத்துக்கு என்று அழைப்பார்கள். அதிலும் ஒரு வினோதமான காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். பணம் கொடுத்து கூப்பிடும்போது நீங்கள் என்ன 500 ரூபாய் தரலாம் என்று சொல்கிறீர்கள், இன்னும் இடத்திலே 1000 ரூபாய் தந்தார்களே எங்களுக்கு ஞான ஸ்நானம் தருவதற்கு என்று கூட பேரம் பேசுகின்ற நிலைகளையெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். மேலும் அநேக இடங்களிலே 99% இடத்தில் வட இந்தியாவிலே என்ன நடக்கிறது என்றால், நிறைய பேரை இந்த சுவிசேஷத்திற்கு என்று சம்பளத்திற்கு வைத்திருப்பார்கள். மாதம் மாதம் அவர்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுப்பார்கள். இவர்கள் இந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு இவர்கள் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும், இந்த மாதம் எத்தனை பேரை நான் ஞான ஸ்நானத்திற்கு தயார் செய்திருக்கிறேன் என்று. ஆக அந்த ரிப்போர்ட் கொடுக்கின்ற சமயத்திலே இவர்களுக்கு அந்த ஆள் கிடைக்கவில்லை என்றால் அந்த தலைமை ஆள் திட்டுவார். ஒரு ஆளை கூட உங்களுக்கு ஞானஸ்நானத்துக்கு தயார் செய்ய முடியவில்லையா? அதற்காக இவர் என்ன செய்வார் என்றால், ஆசை வார்த்தை கூறி எப்படியாவது மக்களின் ஞானஸ்நானம் எடுக்க வைக்க வேண்டும் என்றால் இவர் தலைமைக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக இவர் மக்களிடத்திலே போய் இன்னொரு இயேசுவை பிரசங்கிப்பார். நீங்கள் வாருங்கள், உங்கள் நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், உங்கள் கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஏதாவது சாட்சிகள் அப்படியெல்லாம் சொல்லி மக்களிடத்தில் ஆசை வார்த்தை காமிக்கும் போது அவர்களும் அப்படியா, இயேசுவிடத்தில் வந்தால் எங்களுக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடுமா என்று அதற்காக அவரும் ஞான ஸ்நானம் எடுக்க சம்மதிப்பார். சில இடங்களில் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுங்கள் உங்கள் நோய் தீரும் என்று கூட அநேக பேர் சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக இடத்திலே சொல்வதை நான் நேருக்கு நேராக பார்த்திருக்கிறேன். ஆக அப்படி பிரசங்கிக்கப்படுகிற இயேசு உண்மையான இயேசுவா, உண்மையான சத்திய சுவிசேஷமா? அப்படி விசுவாசித்து கூடுகின்ற ஒரு கூட்டம் விசுவாசிகளின் கூட்டமாக இருக்க முடியுமா? அப்படி விசுவாசித்து வருகிறவர்களுக்குள் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியுமா? மேலும் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் வாழுகின்ற இந்த கடைசி காலத்திலே இரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதால் உரிமை சொத்தாக கிடைப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையில் ஒருவன் எப்பொழுது கிறிஸ்தவன் ஆகின்றான் என்றால், அவன் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் வைத்து மறுபடியும் பிறக்கும் போதுதான் அவன் உண்மை கிறிஸ்தவன் ஆகின்றான். ஆனால் இன்று உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்களும் அவரால் அறியப்படாதவர்களும் தங்களை தாங்களே பிறப்பாலேயே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய மெய்யான அவருடைய பைபிள் வார்த்தைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு தங்களுடைய மனித அல்லது சபை பாரம்பரியங்களை கட்டளைகளாக பின்பற்றி தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய திட்டங்களையும் அவமாக்குவதினால்தான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுபவன் இரட்சிக்கப்படுவான் என்ற ஒரு அடிப்படை தேவ சத்தியத்தையே தெரியாத கண் சொருகிப்போன குருடர்களாக மனம் திரும்ப தேவையில்லாத சிறு குழந்தைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து தங்கள் மனித பாரம்பரியத்தை பின்பற்றி தேவனை அறியாதவர்களாய் வீணர்களாக வாழ்ந்து தாங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி வாழ்ந்து மத்தேயு 15:14 தேவ வார்த்தை சொல்லுவதைப் போல குருடனுக்கு வழிகாட்டுகின்ற குருட்டு வாழ்க்கை வாழ்கின்றதையும், நாங்களும் ஆவிக்குரியவர்கள் என்ற போர்வையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொள்ள மனதில்லாமல் தேவ வார்த்தைக்கு விரோதமாக தசமபாக பிச்சை எடுத்து வெள்ளை உடை உடுத்துவதையும் மனித கட்டளைகளையும் தங்கள் சுய நீதியை முன்னிறுத்தி தேவபக்தியை ஆதாய தொழிலாக பண்ணுகின்ற வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாலும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாலும் தான் இன்று பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியின் வரங்களும் கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மையாகவே மனம் திரும்பி சர்வ வல்ல தேவனுடைய ஆவியை
நமக்குள் பெறுவதுதான் மிக மிக தேவையான ஒன்று. மனம் திரும்ப வேண்டும் என்ற உடனேயே பொய் சொல்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, பொறாமை, எரிச்சல் படுவது, திருடுவது, இந்த தவறுகளிலிருந்து மனம் திரும்புவது அல்ல தேவன் உண்மையாகவே விரும்புகின்ற மனம் திரும்புதல். கண்டிப்பாக இந்த எல்லா காரியங்களையும் விட்டுவிட வேண்டும். ஆனால் தேவன் உண்மையாகவே விரும்புகின்ற மனம் திரும்புதல் விசுவாச விஷயத்தில் உள்ள மனம் திரும்புதல். கர்த்தராகிய இயேசுவிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரின் வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசம். நாம் அவரை உண்மையாக விசுவாசித்தோம் என்றால் பாரம்பரியம் சொல்லித் தருவதை, கள்ள ஊழியன் சொல்லித் தருவதை, கள்ள சபை சொல்லித் தருவதை விசுவாசிக்க மாட்டோம். மனம் திரும்ப வேண்டியது இந்த விசுவாச விஷயத்தில்தான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று யூதர்களிடமும் சொன்னார். அவர்களின் மத பாரம்பரியங்களை விட்டுவிட்டு அவரிடத்தில் விசுவாசம் வைக்க சொன்னார். ஏனென்றால் விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலேயே நாம் மறுபடியும் பிறக்க முடியும். மேலும் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான அடையாளமாக வேதம் 2 காரியங்களை குறிப்பிடுகின்றது. முதலாவதாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டுள்ளது போல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற அந்த வேத வார்த்தையின்படி உண்மையாகவே ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவி வந்ததற்கான அடையாளம் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பான். இன்னொரு முக்கியமான அடையாளத்தை தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 16:8 குறிப்பிடப்பட்டுள்ளது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆக உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் பாவத்தை குறித்தும் தேவன் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவான். அவன் மனிதனுக்கு பிரியப்படுத்துகின்ற போதகத்தை செய்ய மாட்டான். மனிதனை பிரியப்படுத்துகின்ற, மனிதனை எப்படியாவது தன் வசப்படுத்தி அவனிடத்திலிருந்து ஏதாவது ஆதாயம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளிக்க மாட்டான். உண்மையாகவே மனிதரிடத்தில் ஆத்தும அன்பு கொண்டவனாக, அவனது ஆத்துமா ரட்சிக்கப்படுகத்தக்கதாக தேவ வார்த்தைகளை மட்டுமே அவன் போதிப்பான். ஆகவே மிக முக்கியமான தேவை என்னது என்றால், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற வாஞ்சிப்பதை விட பரிசுத்த ஆவியை நம்முள் பெறுவதுதான் மிக மிக முக்கியமான, தேவையான, இன்றியமையாத ஒன்றாக இன்றைக்கு விளங்குகிறது.